வணக்கம் நண்பர்களே. என்ஐஏ தேசிய புலனாய்வு குழுமம் அது. அவர்களுடைய விசாரணையில், ரகசிய விசாரணை மற்றும் அவர்களுடைய புலன் விசாரணையில் பாபா பக்ருதீன் என்பவர் மன்னார்குடியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இந்தியாவில் ஐஎஸ்னுடைய ஆட்சியை நிறுவ முயற்சி செய்ததாகவும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக இரகசிய சொற்பொழிவுகள் மூலமாக இவர் பேசி வருவதாகவும் என்ஐஏக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக என்ஐஏ தெரிவிக்கிறது. இதில் என்ன, உண்மையிலேயே பாபா பக்ருதீன் என்பவர் இப்படிப்பட்டவரா? இதற்காக அவர் கைது செய்யப்பட்டார். இந்த விஷயத்தை தேசிய புலனாய்வு குழுமம் பிரிவு எப்படி கையாளுங்கிறத விட, தமிழகம் டைம்ஸ் ஒரு செய்தியை எந்த சார்புத்தன்மையும் இல்லாமல் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறோம். மற்றபடி எங்களுக்கு இதில் யாரையும் மிகைப்படுத்த வேண்டும் அல்லது யாருக்கோ சப்போர்ட்டாக செயல்படணும், யாருக்கு எதிராக செயல்படணும் நோக்கம் நமக்கு இல்லை. சரி, இப்போ இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தகீர் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த 2 பேர் தான் கடந்த திங்கட்கிழமை இன்னைக்கு இந்த இது பதிவு பண்ணுற நேரம் புதன்கிழமை பிப்ரவரி 3ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ இந்தியாவில் ஐஎஸ் ஆட்சியை நிறுவ வேண்டும், இறையாண்மையை சதிவெல்ல ஈடுபட்டிருக்காங்க, இந்திய இறையாண்மையை குலைக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. கைதான நபருடைய குடும்பத்தினர் என்ன சொல்லுவாங்க, தேசிய புலனாய்வு முகமை என்ன சொல்லுது, இந்த ரெண்டையும் தான் இதில் ஹைலைட் பண்ணுறோம். இந்தியாவில் இந்த ஹிஸ்புத் தகீர் அமைப்பை தடை செய்யதா கடந்த ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. ஏற்கனவே இந்த அமைப்பு பாகிஸ்தான், எகிப்து, இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் செயல்பாடுக்கு தடை விதித்துள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான், ஏன்னா அது இஸ்லாமிய ஆதரவு நாடு என்பதை அதை குறிப்பாக சொல்கிறேன். ஹிஸ்புத் தகீர் அமைப்பின் ஆதரவாக செயல்பட்டு வந்ததாக கூறி சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த முனைவர் ஹமீது ஹுசைன் உட்பட 4 பேர் மீது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் என்ஐஏ அதிகாரிகள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. இதன் அடிப்படையாக கொண்டு கடந்த மே மாதம் ஹமீது ஹுசைன் மீது தமிழக காவல்துறையும் பதிவு செய்த வழக்கு ஒன்று. அதுக்கு காரணமே தமிழக அரசு பதிவு செய்த ஒரு எஃப்ஐஆர் தான். அந்த வழக்கின் முதல் தகவலின் அடிப்படையில் தான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஹமீது ஹுசைனுடைய பேச்சுக்கள் அமைந்துள்ளதாக என்ஐஏ கருதி இது பண்ணியிருக்கு. தமிழக அரசினுடைய முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் முனைவர் ஹமீது ஹுசைன் அதுதான் காரணம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தந்தை அகமது மன்சூர் 7 பேர், அது உட்பட 7 பேரை புழல் சிறையில் அடைக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கின் பின்னணி அடிப்படையாக வைத்து தான் ஹிஸ்புத் தகீர் அமைப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் தடை செய்து தமிழ்நாட்டில் பிடிச்சது தான். திருவாரூரில் சோதனை பண்ணுறாங்க. என்ன, சென்னை மன்னார்குடி 1000 இடங்களில் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சோதனை பண்ணும்போது தான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மன்னை பாபா அப்படின்னு அழைக்கப்படுகிற பாபா பக்ருதீன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி சுமார் 5 மணி நேரம் நீடித்த அந்த சோதனைக்கு பிறகு பாபா பக்ருதீனை என்ஐஏ அதிகாரிகள் சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ அதே நாளில் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டில் தாம்பரத்தில் வசிக்கும் கபீர் அகமது அலியார் என்பவர் வீட்டிலையும் என்ஐஏ சோதனை நடத்தி அவரையும் மன்னிவாக்கத்தில் வைத்து என்ஐஏ அதிகாரிகள் கைது பண்ணுறாங்க. இப்போ என்ஐஏ என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, இருவரும் இந்த கைது செய்யப்பட்ட இருவரும் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தகீர் அமைப்பினுடைய சித்தாந்தங்களை இரகசிய சொற்பொழிவுகள் மூலமாக பரப்பி வந்ததாக தான் என்ஐஏ குற்றம் சாட்டுது. அந்த அறிக்கையில் ஜிகாத் மூலம் இந்திய அரசை கலைக்க முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். இவர்கள் இந்த வழக்கில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள என்ஐஏ, ஹிஸ்புத் தகீர் அமைப்பின் அடிப்படைவாத, பழமைவாத, பயங்கரவாத கொள்கைகளால் இவர்கள் ஈர்க்கப்பட்டவர்கள். அதனால் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ முயற்சிக்கும் அமைப்பாக இது உள்ளதாக விசாரணையில் சொல்லியிருக்காங்க. இதன் பின்னணியில் சர்வதேச அளவில் இணைந்து செயல்படுவோர், ஹிஸ்புத் தகீர் அமைப்புக்கு நிதியளிப்போர் ஆகியோரை கண்டறிவது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இதுக்கு மேலே இது ஒன்றும் சொல்ல முடியாதுட்டாங்க. இந்த பாபா பக்ருதீனோட குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு சிறையில் அடைத்து 2022ஆம் ஆண்டு பாபா பக்ருதீனை என்ஐஏ சிறையில் அடைச்சிருக்கு. வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் குடும்பத்தோடு தான் இருக்கார். அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்குது, ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. அவரது அக்கா மகன் இறந்து விட்டார். அவருடைய குடும்பத்தையும் பக்ருதீன் தான் கவனிக்கிறாரு. 30 ஆண்டுகளாக மன்னார்குடியில் குடியிருந்து வருவதாக கூறும் ரபயத்துல் பசிரியா அப்படிங்கிறவர் பக்ருதீனை பற்றி ஊடகங்களில் வர்றது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் தருது. தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் அவர் இருக்கிறதா செய்தி பரப்பினார்கள், தவறான தகவல்னு சொல்கிறார். யாரை பற்றியும் தவறாக பேசியதில்லை அப்படிங்கிறது இந்த ரபியத்துல் பசிரியா அப்படிங்கிற அவரும் இஸ்லாமியர் பேரில் தெரியுது. 30 ஆண்டுகள் அங்கே குடியிருக்கவர். ஆனால் இவர்களுக்கு ஒரு சாட்சி கூட இல்லை. 2022 கைது பண்ணும்போது கூட ஹிஸ்புத் தகீர் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாக 2022 இவரை பாபா பக்ருதீனை கைது பண்ணும்போது கூட
10 மாதம் சிறை வந்துட்டு வெளியே வந்திருக்காரு. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கூட சாட்சிகள் இல்லை அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் நைனா முகமது சொல்கிறார். ராயப்பேட்டையில் முனைவர் மீது ஹுசைன் கைது நடவடிக்கையின் தொடர்ச்சியாகத்தான் பாபா பக்ருதீன் கைது செய்யப்பட்டுள்ள கூடும் நைனா முகமது அந்த வழக்கறிஞர் தமிழக இஸ்லாமியர்கள் மீது தவறான கண்ணோட்டத்தை பதிவு செய்வதற்காக முயற்சியாக அதை பார்க்குறோன்னு சொல்கிறார். ரைட், அது அவருடைய வழக்கறிஞர், அவருடைய சொந்தக்காரங்கள். NIA என்ன சொல்லுது, இதை பற்றி ஊடகங்களில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் ஆஃப் த ரெக்கார்டாக சில சொல்லுவாங்க இல்லையா, அதில் சொல்கிறது தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக பாபா பக்ருதீன் செயல்பட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன. அதனால்தான் அவர் அப்படி செயல்படவில்லை என்றால் நீதிமன்றம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்காது. இதை அவங்க அப் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். அப்போது ஜிகாத்தை அறிவிக்கணும், IS ஆட்சியை கொண்டு வரணும், இந்தியாவை வந்து IS ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்துடணும். இந்த குற்றச்சாட்டில் உண்மையும் இருக்கலாம், உண்மைக்கு புறம்பான தகவலும் இருக்கலாம். ஆனால் இதை முடிவு செய்ய வேண்டியது தேசிய புலனாய்வு முகமை தான் மற்றும் விசாரணை அதிகாரிகள். அவர்களுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான உரிமையும் இருக்குது, குடும்பம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ எதுவாயினும் தேசப்பற்றோடு எல்லோரும் செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோக்கள் வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.